தேவனுடைய பிள்ளையை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கடந்த 3 மாதங்களாக ஆண்டவர் கண்ணிமை போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையால் இந்த 4வது மாதத்திற்கு அவர் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம் ஆண்டவராகிய கர்த்தர் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்பேற்பட்ட தேவையில் இருக்கிறீர்கள்? சிறியதானாலும் அது பெரிய தேவையானாலும் உங்கள் தேவையை கர்த்தர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. யாரிடத்தில் என் பாரத்தை பகிர்ந்து கொள்ளுவேன்? யாரிடத்தில் என்னுடைய தேவைகளை நான் எடுத்து உரைப்பேன்? யார் எனக்காக உதவி செய்வார்கள்? யார் எனக்காக கிரியை செய்வார்கள்? எனக்கு முன்பு கடந்து போய் யார் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் தேவையை அறிந்த தேவன், உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் தான் யெகோவா ஈரே. உங்கள் தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிறவர். சோர்ந்து போக வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளை. பிலிப்பியர் 4:19 படி உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் என்பதை மறந்து போகாதீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவரே, இவர்களுடைய எல்லா தேவைகளை நீர் சந்தித்தருளும். இவர்கள் கலக்கங்களையும் பயங்களையும் பாரங்களையும் எடுத்து போடும். கர்த்தருடைய மனதுருக்கம் அளவில்லாமல் இவர்கள் மேலே இறங்கி வருவதாக. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே இவர்களை மூடி மறைத்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். இந்த ஏப்ரல் மாதத்தில் எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தவராய் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இந்த தேவனுடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி நடத்தும். ஆசீர்வதியும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.